ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக்கு வாயில் போட்ட உடனே கரையும் எப்படி பர்ஃபெக்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது பச்சை வாசனை போகணும், கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை நம்ம ஒரு சல்லடையில் ஜலிச்சிக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஒரு அரை கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான் நெய் மட்டும் சேர்க்குறது. ஆனால் நான் அரை கப்பு நெய், அரை கப்பு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அரை கப்பு எண்ணெய், அதாவது ரீஃபண்ட் ஆயில் தான் இது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவில் கலந்து எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரையில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது அந்த அரை கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்பப்போ. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரண்டு வரும்போது தான் சரியான பதம். அதாவது மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். நல்லா பபிள்ஸாக எழுப்புன மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு கடலை மாவு, இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி பூத்தா மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் நம்ம மைசூர் பாக்கு. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெட்டு செய்கிற ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பக்குவம் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ மாற்றிடுறேன் ஒரு பாத்திரத்தில். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டு வச்சுருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆக்கிடாதீங்க, அப்புறம் கட்டியே ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. நெய் தடவின கத்தியில்
இப்போ பீஸ் போட்டுடுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே வந்து திருப்பி போட்டுடுறேன் ஒரு தட்டில். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போவும் நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம நெய் மைசூர் பாக். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மைசூர் பாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.